என்ன அந்த பிள்ளை இதெல்லாம் அது அனுபவப்பட்டவங்க தான். கரப்பாம்பூச்சியே பார்க்காமகிட்ட போய் நான் 1/4 மணி நேரம் பேசியிருக்கேன். என் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் பேசுகிற எதுவுமே இந்த ஏரியாவுக்குள்ளே வரல. ஐயாலாம் ஒரு ஆள் வந்திருந்து அசையாம இவங்க 5 பேர் அது குரல் வித்தக்காரங்களா எங்களை இல்லை சார் பக்கத்து பட்டிமன்றம் பேசுகிறவங்க. வாழ்க்கையில் நம்ம நர்மதா அம்மா எந்த பாயிண்ட்டும் எடுத்து எந்த பாயிண்ட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். நர்மதா பேசும்போது சொன்னாங்க, நம்ம தமிழில் பேசுனா கூட என்னை பூமர்னு சொல்கிறாங்களேன்னு. பூமர்னு பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை பற்றி ரூமரை தான் பேசக்கூடாது. அந்த காலத்து ஆட்களை பாருங்க, நான்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்து இவ அங்கே போனா அவ அப்படி இருந்தவன் அடுத்தவர்களை பற்றி அவதூறாக பேசுனது அந்த காலம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குங்க ஐயா. இன்னைக்கு ஒவ்வொரு நொடியுமே பாருங்க, வாழ்க்கையில் அவ்வளோ வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கா இல்லையா? நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பையனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே நொடியில் பார்க்கலாம், வீடியோ கால் பண்ண முடியும். அதுவே நீங்கள் விடியற் காலையில் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு பாருங்கள், ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா போதும், சில நிமிஷத்தில் சாப்பிட முடியும். இப்போ எங்கள் நடுவருக்கே நேரம் ஆயிடுச்சு, மதுரைக்கு போகணும். பஸ் ஏறி போனாருன்னா 10 மணி நேரம் ஆகணும். ஆனால் நீங்கள் ஃப்ளைட் ஏறி போய் பாருங்கள், 2 மணி நேரத்தில் போயிடலாம். இப்படி வாழ்க்கையில் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை சில மணி நேரத்தில், சில நொடிகளில், சில வினாடியில் நடக்க முடியும்னு சொன்னால் அது இன்றைக்கி வாழ்க்கை பட்டைய கலப்பு தான் இல்லையாங்க?